ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 188. இந்த பகுதியில் 195வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 21வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 21. மரீச்சே தமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமக ஹிரண்யநாபஸ் சுதபாம் பத்மநாப பிரஜாபதிஹி. 195வது திருநாமம். ஓம் புஜகோத்தமாய நமக. ஆதிசேஷனுக்கு தலைவர் என்று இதற்கு பொருள். பார்க்கடலில் திருமால் ஆதிசேஷன் மேல் சயனித்திருந்தார். அப்போது மது கைடபன் என்ற 2 அசுரர்கள் திருமாலை எதிர்த்து போர் புரிவதற்காக வந்தார்கள். ஆனால் உறங்கிக் கொண்டிருந்த பெருமாள் அவர்கள் வருவதை கவனிக்கவில்லை. ஆனாலும் திருமாலின் படுக்கையாக திகழும் ஆதிசேஷன் அந்த அசுரர்கள் வருவதை பார்த்தார். திருமாலை எழுப்பி அசுரர்களின் வரவை சொல்லி எச்சரிக்க நினைத்தார். ஆனாலும் திருமாலின் தூக்கத்திற்கு இடையூறு செய்ய அவருக்கு மனம் வரவில்லை. அதனால் என்ன செய்வது என்று யோசித்தார். அதற்குள் மதுவும் கைடபனும் திருமாலை நெருங்கிவிட்டார்கள். எனவே ஆதிசேஷன் தன் வாயிலிருந்து நெருப்பை உமிழ்ந்து மதுவையும் கைடபனையும் எரித்து விட்டார். இருவரும் கருகி சாம்பலானார்கள். இப்படி இருவரையும் எரித்த பின் ஆதிசேஷன் சிந்தித்தார். திருமால் நமக்கு தலைவர், நாம் அவருக்கு தொண்டன். அப்படி இருக்க தலைவரின் அனுமதி இல்லாமல் தொண்டன் ஒரு செயலை செய்யலாமா? திருமாலின் உத்தரவை பெற்றுக்கொண்டல்லவா இந்த 2 அசுரர்களையும் நாம் கொன்றிருக்க வேண்டும் என்று கருதினார். தனது செயலை எண்ணி வருந்திய ஆதிசேஷன் வெட்கத்தால் தலை குனிந்தார். சிறிது நேரத்தில் கண் விழித்த திருமால் தலை குனிந்திருக்கும் ஆதிசேஷனை பார்த்து, உன் முகத்தில் ஏதோ வாட்டம் தெரிகிறதே, என்ன ஆயிற்று என்று கேட்டார். ஆதிசேஷனும் நடந்தவற்றை திருமாலிடம் சொன்னார். உங்களது தொண்டனான அடியேன் உங்களின் அனுமதி பெறாமலேயே இங்கு வந்த 2 அசுரர்களை எரித்தது தவறல்லவா? நீங்கள் அவர்களுக்கு ஒரு தண்டனையை விதித்தால் அதை நான் நிறைவேற்றலாம். ஆனால் நானே தண்டனையை தீர்மானிக்க கூடாதல்லவா என்று மிகவும் வருந்தி சொன்னார். அப்போது எம்பெருமான், நீ செய்ததில் எந்த தவறும் இல்லை. நான் அனைத்து உயிர்களுக்கும் தலைவன். அனைத்து உயிர்களும் எனக்கு தொண்டர்கள். தலைவனுக்கு மேன்மை சேர்ப்பதும் தலைவனுக்கு ஆபத்து வருகையில் காப்பதும் ஒரு தொண்டனின் கடமைதானே. அதைத்தான் நீ செய்திருக்கிறாய். அதனால் நீ எனக்கு தொண்டு செய்ததை எண்ணி மகிழ வேண்டுமே தவிர வருந்தக்கூடாது என்று திருமால் கூறினார். இதை கேட்டவுடன் மகிழ்ந்து திருமால் முன் தலையை சாய்த்து வணங்கினார் ஆதிசேஷன். சமஸ்கிருதத்தில் சேஷன் என்றால் தலைவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே வாழும் தொண்டன் என்று பொருள். அப்படிப்பட்ட தொண்டராக ஆதிசேஷன் எப்போதும் விளங்குவதால் தான் அவர் ஆதிசேஷன் என்று அழைக்கப்படுகிறார். பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியில் 53வது பாசுரத்தில் என்ன பாடியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம் நீள்கடலுள், என்றும் புனையாம் அணிவிளக்காம், பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்று பாடியிருக்கிறார். இந்த பாசுரத்தை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், நினைவுள்ளதா? 127வது பகுதியில் 134வது திருநாமத்தில் பார்த்தோம். அதாவது அனைத்து விதமான தொண்டுகளையும் ஆதிசேஷன் திருமாலுக்கு செய்கிறார் என்று பொருள். இந்த பாசுரத்தின் விரிவான பொருளை நாம் 134வது திருநாமத்திலேயே பார்த்தோம். புஜக என்றால் பாம்பு என்று பொருள். உத்தம என்றால் தலைவர் என்று பொருள். ஆதிசேஷனாகிய புஜகனுக்கு தலைவராக விளங்கி அவர் மேலே எப்போதும் சயனித்திருப்பதால் திருமால் புஜகோத்தமக என்று அழைக்கப்படுகிறார். இந்த 195வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால்
திருமாலுக்கும் நமக்கும் உள்ள உறவை நன்கு உணரும்படி எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்து 196வது திருநாமம். ஓம் ஹிரண்யநாபாய நமக. மார்க்கண்டேயர் எம்பெருமானிடம் கேட்ட வரம் என்ன? அதை எம்பெருமான் உடனே நிறைவேற்றினாரா என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.